தாயா தாரமா? தாயா தாரமா என வரும்போது என்ன முடிவெடுப்பீர்கள்? ஒருவனுக்கு அப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. ஒருவேளை வந்தால் தாரம்தான் முக்கியம். அம்மா எனக்கு சொந்தம் அல்ல, அம்மா அப்பாவுக்கு சொந்தம். இப்போ கூட அம்மா அப்பாவை விட்டுட்டு என் கூட வந்து விடவில்லையே, ஏன்? அவர் கணவர் அவருக்கு முக்கியம். அதேபோல் என் மனைவி எனக்கு முக்கியம். நான் அழைத்தால் அவள் எங்கும் வருவாள். அம்மாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை அவர் கடைசி காலத்திலே கவனித்துக் கொள்வது, அதை செய்வேன். ஆனால் நான் அவருக்கே சொந்தமானவன் அல்ல. என் மனைவிக்கு என்மேல் உள்ள உரிமையை பாதிக்காத வரை அம்மாவுக்கு என்மேல் உரிமை உண்டு. அவருக்கு நான் செய்ய வேண்டியது கடமை, அது மட்டுமே. நான் இல்லைனாலும் அவருக்கு ஒரு மகன் உண்டு, மகள் உண்டு. ஆனால் மனைவிக்கு அப்படி அல்ல. அவளுக்கு சகலமும் நான் தான். ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு வயதில் முக்கியத்துவம் பெறும். சிறு வயதில் அம்மா முக்கியம். கல்யாணம் ஆன பின்னும் அம்மா முந்தானை பிடித்து கொண்டு ஒரு மகன் நடந்தால் அவன் அம்மாவின் வளர்ப்பு முழுமையாக இல்லை என்று பொருள். சமயம் வந்ததும் பால் கொடுப்பதை நிறுத்துவது போல சமயம் வந்ததும், அதாவது மனைவி வந்ததும் சிறிது விலகவும் அம்மாவுக்கு தெரிய வேண்டும். மகன் விலகாவிட்டால் விலக்கி விடவும் தெரிய வேண்டும். மகனுக்கு அவன் கடமையை சொல்லிக் கொடுப்பவள்தான் உண்மையான முதிர்ந்த அறிவுள்ள தாய். தன் சுயநலத்துக்காக மனைவியா நானா என்று முடிவெடு என்று சொல்லும் தாய் நல்ல தாய் அல்ல. மனைவிக்கு கணவன் சொந்தம் என்று ஏன் புரிய மாட்டேங்கிறது? அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க? அவளையும் சீதனம் கொண்டு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணவா? இல்லை அடுப்படியில் ஒரு எடுபிடி வேண்டும் என்றா? மகன் வாழ்க்கையை துவக்க வேண்டும் என்று தானே கல்யாணம் செஞ்சீங்க. அப்புறம் தாயா தாரமான்னு கேட்டால் என்ன பைத்தியகாரத்தனமான கேள்வி இது? இந்தியாவில் சப்காண்டினென்டில் மட்டுமே தாயின் மீது அன்பை நிரூபிக்க மனைவியின் உரிமையை விட்டுத்தர வேண்டும் என்று நினைக்கும் மனோபாவம் உள்ளது. இது மகா தப்பு. இருவருக்கும் என்மேல் உரிமை உண்டு. இருந்தாலும் மனைவிக்கு தான் நான் சொந்தம். தாய் என்னிடமிருந்து கடைசி காலத்து பராமரிப்பை எதிர்பார்க்கலாம், அவ்வளவே. அந்த கடமையை பங்கு போட்டுக்கொள்ள 3 பேர் இருக்கிறோம். என் மனைவிக்கு நான் ஒருத்தன் தான் கணவன். அதனால் என் ஓட்டு மனைவிக்கே.